நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் செட்டுகள் மற்றும் டாஸ்லர் எட்டானா கோ பிரசன்டட் பை உதயகிருஷ்ணா அசல் நெய். வெரி குட் மிஸ்டர் மகேஷ். எஸ், இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டி யார் மகேஷ்? மச்சான், நம்மளுடைய எபிசோட்ஸ் வந்து பல வாரங்களை கடந்து போனதுனால தி ஸ்பெஷல் எபிசோடா இந்த எபிசோட பண்ணணும்னு முடிவு பண்ணி திஸ் யார் யாரை கூப்பிட்டு தெரியுமா? யாரு? மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, நம்ம தல அஜித், டேய் நயன்தாரா, ஹன்சிகா. டேய் என்ன ஷோ அந்த அளவுக்கு டெவலப் ஆயி போச்சா? மச்சான், அந்த அளவுக்கு டெவலப் ஆகும் தான் நினைச்சேன். பட் இன்னைக்கு வந்தவங்க சின்ன திரையில நான் தான் மலையாள மம்முட்டி, அவ சின்ன திரையில. எஸ், சின்ன திரையில நான் தான் தல அஜித், ஓ சின்ன திரையில நான் தான் நயன்தாரா, சின்ன திரையில நான் தான் ஹன்சிகான்னு சொல்லிட்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. ஓ அவங்கள கூடு பாப்பா. கூப்பிடலாம்? கூப்பிடா. ஓகே, லெட்ஸ் வெல்கம் மம்முட்டி, அஜித், நயன்தாரா, ஹன்சிகா ப்ளீஸ். Who is the disturbance? நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். இதுல யாரு மம்முட்டி? யாரு மம்முட்டி இதுல? அந்த டவுட் நானே கிளியர் பண்றேன். இல்ல, இவரு தெரியாம பேசிட்டாரு, அதனால மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீ இருமா ஒரு நிமிஷம். இவங்களுக்காக நான் சேர்த்து சொல்லிறேன். யாரு இதுல மம்முட்டி? அவர் மம்முட்டி. எப்படி பார்த்தா அவரே சாக்கா வர்றாரு. மம்முட்டின்ற. சரி, அது கூட பரவாயில்ல விடு. யாரு அஜித்? என்ன நீதாப்பா? அதை நம்பலாம். சரி, அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டு பசங்க. ரைட்டு விடு, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். மவன நயன்தாரா யாரா? திஸ் கேர்ள் மச்சான். திஸ் கேர்ள் நயன்தாரா. ஐயோ, நான் இல்ல, அவர் போய் சொல்றாரு. நயன்தாரா வெக்கப்படுவாங்கல, அதை காமிக்கிறாங்கடா. ஐயோ, அது போட்டோம். ஹன்சிகா அண்ணி அது யாரு? தட் லேடிடா. ஏன்டா கண்ணாடி கட்டினா எனக்கு கண்ணு தெரியாது? உனக்கு கண்ணாடி போடாம கண்ணு தெரியாதாடா? ஹன்சிகாவா? என்னடா பழைய சீக்கா டப்பா மாதிரி இருக்குது, அது போய் ஹன்சிகான்னு. அண்ணா, நீங்க இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும். நான் சரி, அதான் வந்துட்டாங்க, பேசு. இல்ல என்ன கலெக்ட். ஓகே, கல்யாணம் முதல் காதல் வரை டீம்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம சீரியலுடைய ஹீரோ மிஸ்டர் அமித், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சாம் ஃபெலோ நம்ம லோகேஷ், ஜோடி நம்பர் 1ல நீங்க பார்த்திருப்பீங்க வனிதா அண்ட் பவித்ரா. சூப்பர். இன்னைக்கு வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் சீரியல் கல்யாணம் முதல் காதல் வரை. என்னோட அன்பான அழைப்பேற்று நீங்க 4 பேர் வந்ததுக்கு எங்க என்கேடிபி டீம் சார்பா நன்றிகள், வாழ்த்துக்கள். முதல்ல சூப்பர். அதான் ஹீரோட்ட இருந்து ஆரம்பிச்சேன். சொல்லுங்க மிஸ்டர் அமித். மம்முட்டி சார்ல இருந்து அமித். அமித். சொல்லுங்க அமித். என்னயா கால் மம்முட்டி சார் அப்படி கூப்பிடுவான்? நான் அமித்ங்கிற மம்முட்டி. நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் கலைப்பீங்க. ஆனா என்ன அவ்வளோ அந்த அளவுக்கு எல்லாம் கலைக்காதீங்க உங்களை. என்ன பதில் எல்லாம் சொல்ல முடியாதா டக்கு டக்குன்னு? ஒரு பதில் சொல்றதுக்குள்ள பேக்கப் பண்ணி போயிருப்பீங்க நீங்க. இல்லை, இது கேம் ஷோ தான். இது என்ன கல்யாண காதல் சீரியல் ஒரே ஒரு ப்ளஸை போட்டு விட்டுறதுக்கு? அப்படின்னா நீங்கள் வரட்டுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பாட்டு பேசலாம். கண்டிப்பா. மாமா நீயே பேசலாம், கழுத்து வலிக்குது மாமா. எவ்வளோ ஹைட் ஆகுறாரு? உயர்ந்த மனிதன் மச்சான். அமித் என்கிற அர்ஜுனுக்கு எவ்வளோ ஃபேன்ஸு சொல்லுங்க. சின்ன திரையின் அஜித், லோகேஷ் அவர்களே, நம்ம ஷோ இந்த ஷோ நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். வெரி என்டர்டெய்னிங். நீங்கள் 2 பேரும் நல்ல ஹோஸ்ட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. கை தட்டுறா கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் எங்களை கலாய்க்காம ஜாலியாக அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு. கலாய்க்கிறது தான் ஷோ. இதான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க. ஓகே ரைட். சொல்லுங்க ஹன்சிகா. ஹன்சிகான்னு கூப்பிட்டான வக்கத்தை பாரு. இல்லம்மா, இந்த ஷோக்கு வந்து பார்த்துருக்கிறியா? ஷோ பற்றி ஏதாவது சொல்லுமா. இங்கிலீஷ்ல பேசாத, கூப்பிட்டு நன்றின்னு சொல்லு. என்னமா பேசுதும்மா? இல்ல, கடைசி ரவுண்ட் ஜெனரல் நாலேஜ் ரவுண்ட், அதுக்கெல்லாம் நீ வரவே மாட்டே. சொல்லுங்க நாயன். பவித்ரானே கூப்பிடுங்க. சொல்லுங்க பவித்ரா. இந்த ஷோ நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி பார்த்து எப்படி பிடிச்சத சொல்லி முதல்ல. பார்க்க தானே 2 தடவை பிடிக்கும். பார்க்க தானே பிடிக்கும். நாங்க எங்களை கேட்கல, ஷோ கேட்குறோம். ரெண்டுத்தையும் தான் சொல்றேன் மச்சான். நீ வாஸ்துபடி நிக்க வச்சிரு. Who is the disturbance? நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வந்துரும். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. வாயில கொழுக்கட்டை, வாயில கொழுக்கட்டை.
முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. நீங்க செய்யாத ஒரு விஷயத்துக்கு உங்களை யாராவது பாராட்டினா என்ன செய்வீங்க? டம்ளர் கீழே வச்ச அமித். பவித்ரா சந்தோஷமா இருப்பா. சந்தோஷமா இருப்பீங்களா? செய்யாத விஷயத்துக்கு ஒருத்தர் பாராட்டினா என்ன செய்வீங்க? ரைட், ஓகே. சொல்லுமா வனிதா. நான் சைலண்ட்ருவேன். பலார் நனைஞ்சிடறான் ஃபுல்லா கேட்டு நந்தியா அப்படின்னு என்ன பண்ணுவேன்? வாங்கிக்கியா? தேங்க்யூன்னு சொல்லுவியா? இல்லம்மா, நீ செய்யாத ஒரு விஷயத்துக்கு யாரா பாராட்டிட்டான் என்ன செய்வீங்க? அப்படி சொல்லுவீங்க. லோகேஷ் சொரண்டி பாப்பியா? இவர மச்சான் நீ செய்யாத விஷயம் பாராட்டுற இப்படி பண்றாராம். சரி முழுங்கிடு சொல்லு. ஜோக் அடிக்காதீங்கன்னு அப்படின்றீங்க. அவ்வளவுதான், ஆப்வியஸ். அமித் இப்ப பாரியா ஹீரோ எப்படி சொல்லுவாருன்னு. ஹீரோ வனிதா முழுங்கெல்லாம் நான் பின்னாடி இவர்தான் பண்ணாருன்னு சொல்வேன். இல்ல நீங்க ஆர்டினரியா பேசுறீங்களா? அப்ப முழுங்கிடுங்க நீங்க. முழுங்க அமித். சொல்லுங்க அமித். இவர்தான் பண்ணாரு, நான் பண்ணலன்னு சொல்லுவேன். அவர் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் பண்ணாரு. தெரிஞ்சா சொல்லுவேன், இல்லைன்னா எனக்கு தெரியல நான் பண்ணலன்னு சொல்லுவேன். உண்மையா சொல்லுவேன். அப்படி பொலைட்டா சொல்லிடுவீங்க. இதனால வந்து ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண பவித்ராக்கு நம்ம மார்க் கொடுத்துடலாம். என்னமா சொன்ன நீங்க? சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். அப்ப ஒரு போலியான பாராட்டுக்கு வெக்கமே இல்லாம நீ ஏத்துக்குவ. யார் பண்ணிருக்காங்கன்னே தெரியாது இல்ல? தெரியாது. நாமளும் யாரும் நம்மள பாராட்ட மாட்டாங்க. சூப்பரா கொலப்பண்ணனு வந்து பாராட்டறேன். என்ன பண்ணுவ? சந்தோஷப்படுவேன். ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். பின்னாடி போய் அது நான் இல்லன்னு சிரிப்பேன். ரைட், உங்களுக்கு அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. எங்களை நினைக்கிறப்ப உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ்ல வர பாட்டு எது? நம்மளையா? அமித் சார் முனிகிட்டு பாடுங்க. ஷோலே படத்துல வரும்ல, ஏ தோஸ்தி ஹம் நஹி தோடேங்கே, அந்த பாட்டு. வா என்ன அர்த்தம்? ஓகே, அடுத்ததா யாரு? பவித்ரா பாடு. பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் பாடுங்க மச்சான். பாடுறா. என்னம்மா? முனிகிடுமா. என் ஃப்ரெண்ட் போல யாரு மச்சான் அந்த பாட்டு. என்ன எல்லாம் பாராட்டுறாங்களே. நீமா? வனிதா நீதான். நான் முழுங்கிடு. உங்க ரெண்டு பேரை பார்த்தா எனக்கு 400 முட்டாளுங்க. வா நான் உங்களை சொன்னேன். எப்படி எங்களை எப்படி சொல்லுங்க? நான் ஒரு முட்டாளுங்கன்னு எப்படி நான் எங்களை சொல்லுவீங்க? நீங்க ரெண்டு பேரும் நீங்களே பாடிட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து முடிஞ்சிச்சு. கவுண்டர் டயலாக் கொடுத்துறேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணாத நம்மள. சரி லோகேஷ். ஆமா, ஏஆர் ரஹ்மான் ஒரே நாட்டுக்கு தான் பாடுவாரு. முழுங்கிடு. பாட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே அந்த பாட்டு. என்ன எல்லாரும் பாராட்டுறீங்க? மரண கலாய்ச்சி ஒரு பாட்டு பாடுவீங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் எங்களை கலாச்சி பாடினதான் நாங்கள் லைக் பண்றோம். அதனால வனிதாக்கு நாங்கள் மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒரு நாள் ஆணா இருக்கிறவங்க பெண்ணாவும், பெண்ணா இருக்கிறவங்க ஆணாவும் மாறிட்டா அந்த நாளை என்னெல்லாம் செய்வீங்க? நல்ல கேள்வி. பையால ரூம் போட்டு வச்சார் மணி ஆயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? வனிதா. பரவாயில்ல சொல்லுமா. என்னப்பா? முனிகிட்ட சொல்லுமா. வீட்டுக்கே வர மாட்டேன். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல பசங்கன்னா. பொண்ணுங்கன்னா தான் கேள்வி கேட்பாங்க. 10 மணிக்கு வீட்டுக்கு வரணும், அதை பண்ணணும். பசங்கன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப கூட என் ஒய்ஃப் கேக்குது, எங்க பொறுக்கிட்டு வந்தீங்க என்ன? எவ்வளவு வாசமா கேட்டிருந்தா அது எவ்வளவு பெரிய புத்தாலி பொண்ணா இருக்கும் அந்த பொண்ணு. பவித்ரா சரக்கு ஃபுல்லா அடிப்பியா? ஃபுல்லா சரக்கு அடிச்சு வேகமா வண்டி ஓட்டுவேன். முட்டின்னு சாவ. யாரையா சாவச்சு? சரி முனிகிட்டு சொல்லு அவராட்டே. பாய்ஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் பண்ணுவேன். அப்படியா? மச்சான் பாய்ஸ் நல்ல விஷயம் மட்டும். ஓகே, நான் முழுகிட்டேன். அது பாவம். நீங்க எவ்வளவு நேரம் தான் சொல்லுங்க. 6.2ல சூப்பர் கும்முன்னு ஆயிடுறீங்க பொம்பளையா. ஒரே வார்த்தையில சொன்னோம்னா அனுஷ்கா மாதிரி ஆயிடுறீங்க. அனுஷ்கா மாதிரி ஆயிடுறீங்க. சரி, என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு பொண்ணை ரொம்ப லைக் பண்றேன். அவ சைட் அடிச்சிட்டு இருக்கேன். சரி, அந்த பொண்ணு கிட்ட போய் உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது, உன்னை எப்படி கரெக்ட் பண்றான் பண்ண முடியும் ஒரு பையனால, அந்த மாதிரி கேள்வியில கேட்டு அவளை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் ஆன பிறகு அவளை கரெக்ட் பண்றேன். டக்குன்னு ஒரு கெமிஸ்ட்ரி மிஸ்டேக் ஆகி அப்படியே கன்னியா ஆயிடுறீங்க.
அந்த அப்படியான பட்சத்துல நான் அனுஷ்கா மாதிரி இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன், பெருமைப்பட்டுக்குவேன். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்படியான பட்சத்துல நான் சூப்பர். சொல்லுங்க லோகேஷ். சிம்பிள், 10 பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பொம்பளையா மாறினா 10 பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவேன், ஆம்பளையா மாறினா 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவேன். அது இல்லாதனால தான் நீ சொல்றேன். வச்சுக்கிறேன். ஆ, ஆல்ரெடி இருக்கு. நீங்க எல்லாருமே உங்க மனசினுடைய ஆழத்துல இருந்து உங்களுடைய ஆசைகளை சொன்னதுனால எல்லாருக்கும் மார்க் கொடுக்குறாரு. உங்க எல்லாருக்குமே மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒரு நாள் முதல்வரா மாறிட்டீங்கன்னா என்னெல்லாம் செய்வீங்க? ஆட்டி வாரு, இந்த பிள்ளை எவ்வளவு ஆசைப்படுறேன் சொல்லுமா. எல்லா காஸ்மெட்டிக்ஸும் ஃப்ரீயா கொடுப்பேன் கேர்ள்ஸ்க்கு. அதுதான் பாத்தியா, அதாவது நாட்டில் வந்து இந்த சாக்கடை சுத்தம் பண்ணணும், பாலம் கட்டணும், ஏழைங்களுக்கு அரிசி கொடுக்கணும், விவசாயி அவன் விவசாயிகளுக்கு அவனே வந்து விலையை ஃபிக்ஸ் பண்ணணும், இதெல்லாம் இல்லை. எல்லா காஸ்மெட்டிக்ஸும் எல்லாம் குச்சி அப்பி நாசமா போட்டுருவேன். பவித்ரா அது சொல்லும், அந்த காஸ்மெட்டிக்கோட ஓவரால் ஏஜென்சி நான் எடுத்துப்பேன் அப்படின்னு. கோயிலெல்லாம் கொண்டு வச்சு தகர்த்து வீடு கட்டி செட்டில் ஆயிடுவாளாம். முடியணுமா? நைஸ் செஞ்சு குடிசை வீடெல்லாம் செங்கல் வச்சு கட்டுவாங்களா, அந்த வீடை மாத்திடும். அமித் அது பாரு இப்ப சொல்லுவாரு, எல்லா பொண்ணுங்களோடையும் மனசு தெரிஞ்சு. இல்ல ஒரு நாள்ல பெரிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர முடியாது. சூப்பர். நான் என்ன செய்வேன், 10-15 வெஹிக்கிள் எல்லாம் போகும்ல, ஆமா, அது ஃபுல் தமிழ்நாடு சுற்றுவேன். எப்படி நியாயமான ஆசை. அதாவது ஒரு நாள்ல ஒரு பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியாது. இவர் நடுவில் உட்காந்துக்குவாரு, முன்னாடி ஒரு 30 வண்டி, பின்னாடி ஒரு 30 வண்டி, தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி இறங்கிடுவாரு. இவர் பேர் ஒரு நாள் முதல்வர். நம்ம கடுத்தா என்ன இருக்குது, அந்த அந்த காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜாலியாக சுற்றுவாரு. அப்புறம் எல்லா வண்டி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துருவாரு. ரொம்ப நேரமா ஆசையை அடக்கி சொல்லுமா லோகேஷ். நம்ம ஸ்டேட் 24 hours அலைவ், 24 hours தூங்காத ஸ்டேட்டா மாத்திரணும். எப்படி எதனால அந்த கான்செப்ட் உங்களுக்கு 24 மணி நேரம்? நியூயார்க் சிட்டிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நெவர் ஸ்லீப்பிங் அப்படின்ட்டு. நெவர் ஸ்லீப்பிங்னா எல்லாம் முடிச்சுட்டு வேலை செஞ்சே இருக்க மாட்டான், ஒரு ஷிஃப்ட்ல இருக்கிற வேலை பார்த்து போயிடுவான். ஆப்வியஸ்லி அந்த மாதிரி தான். ஆப்வியஸ்லி அன்எம்ப்ளாய்மென்ட் கட் ஆகும் நிறைய விஷயங்கள்ல. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மச்சான், குடிசைகள் கூட கோபுரங்களா மாறணும் ஆசை. அதனால பவித்ராக்கு மார்க் கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்கு அடுத்த கேள்வி. உங்களை கல்யாணம் பண்றவங்க கொடுத்து வச்சிருன்னு எந்த விஷயத்தை வச்சு சொல்வீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாமே இந்த பாரு வனிதா தான் ரைட்டு. ஆனா புருஷனுக்கு கொடுத்து வச்சுக்கன்னு இது பண்ணுமா சொல்லுமா. நான் क्वेश्चन தெரியாம வந்து பசஸ் பண்ணி இல்ல உனக்கு கல்யாணம் ஆகாது நான் சொல்றேன் பாரு, உனக்கு ஆகவே ஆகாது. ஏன் நான் படுத்துற இப்படி? உன் புருஷன் இருக்கான்ல, வருங்கால புருஷன், அவன் எதை நினைச்சு சந்தோஷப்படுவா சொல்லு. கேக்குற கரெக்டா தானே கேக்குறேன் நானு. ஏதாவது இருந்தா தானே நான் சொல்ல முடியும். நானும் எவ்வளவுதான் யோசிக்கிறது. சரி உடுப்பா. குடிச்சு வச்சவனே யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த சொல்லுவாங்க. மளிகை கடைகள்ல போனா கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சில சமயம் மட்டும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் விஷயங்கள் கிடைக்கும், அதுக்கு நீ கொடுத்து வச்சு. சூப்பர் பவித்ரா. எல்லா சிச்சுவேஷனும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவேன். அப்படியா? வராம பாரியா நம்ம அதுல சின்னத்திரை அஜித் சொல்லுமா. சொன்னு வச்சுக்க காலி பண்ணிடுவாங்க. அதுக்குதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கு போறவங்கிட்ட என்ன சொல்லனாக்கா, நான் பொறுமைசாலி, அதனால நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லு. ஓகே மச்சான், நீ என்ன சொல்லி நீ கல்யாணம் பண்ண சொல்ல மச்சான். முன்னாடியே வெந்த புள்ள வேலை பார்த்துக்கிட்டீங்க. சீரியஸா வேணாம் மாமா. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எந்த விதத்துல நித்யா கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லு. எல்லா வேலையும் நான் தான் மாமா. இல்ல ஒய்ஃபுக்கு ஹெல்ப் தானே, உனக்கு சிரிப்பு முயலா. இல்ல மச்சான், நீ உனக்கு கல்யாணம் பண்ணதா வீட்ல உங்க வீட்ல வேலைக்காரர் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். ஓகே, சிறப்பான பதில் யார் சொன்னது இதுல? யார் சிறப்பா சொல்லாதனால யாருக்குமே மார்க் கிடையாது. அவர் அவ்வளவுதான் சொன்னாரு. யாரு? நம்மளாம் சொல்லுவோம், நீங்க கடைக்கு போற பாலாஜி ஒய்ஃப் வந்திருக்காங்கன்ற, நீங்க வந்து வெயிட் பண்ற, நான் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடல. யாரு அந்த மாதிரி தான், நீ உன் ஒய்ஃப் சொல்லுவேன், நான் என் ஒய்ஃப் சொல்லுவேன். இங்க பாரு, நீ வேற சுமார்டா. நம்மளெல்லாம் கொடுத்துருங்க, மார்க்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, அதனால நான் வந்து அமித் வந்து எங்களுடைய அன்பு செல்லம் அப்படிங்கிறதுனால அமித்துக்கு இந்த கேள்விக்கு நாங்கள் மார்க் கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி உங்களோட ப்ரொஃபஷன் சார்ந்த கேள்வி. நீங்க என்னவா ஆகணும்னு நடிக்க வந்தீங்க? நல்லா நடிகரா வாய்ப்பு. யார் ஃபர்ஸ்ட்? நீங்களா? சொல்லுமா, சொல்லுப்பா. அது முடியலன்னா துப்பு சொன்ன, எடுத்தோன்னு துப்பிட்டேன். சரி பரவாயில்ல. எல்லாரும் என்ன ரெகக்னைஸ் பண்ணணும், பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலர் ஆகணும் தான் நடிக்க வந்தீங்க. மற்றபடி நடிச்சு நல்லா அப்படி
மாப்பிள்ள வரது தானே நம்ம யோசிக்கணும். இல்ல ஒரு நேர்மையான பதில் மச்சான். சே ஓகே அமித். ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறமும் என்னை பத்தி பேசணும். யாரு? நல்லபடியா பேசணும். எல்லாரும் மக்கள் 200 வருஷத்துக்கு அப்புறமும். ஆமா. இப்ப திருவள்ளூர் ஆனாதான் உண்டு. சினிமால அந்த மாதிரி ஆயிடலாம்ல. அல்டிமேட் பஞ்சுங்கடா. இல்ல கரெக்ட். அவர் வந்து அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்ல ஆர்டிஸ்ட்ல மட்டும் இல்ல, ஜெனரலா எல்லாரும் உங்களை பத்தி நினைக்கணும். ஜெனரலாவே 200 வருஷத்துக்கு உங்களை பத்தி நினைக்கணும். ஆமா. நல்லபடியா நல்ல நம்ம என்ன சொல்லுவோம் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஓகே லோகேஷ். ரொம்ப எடுக்கணும். சூப்பர்யா. நீட்டான மனுஷன்யா. செல்மா அவ்வளவுதான். ஓகே செல்மா பவித்ரா. நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்லா நடிக்கணும். அது முடியாதுடா. நடிச்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும். எல்லாரும் ரெண்டுமே அந்த மாதிரி நீ இதுலயே சொல்ற, நீ ஏதாவது வித்தியாசமா சொல்லு. அதாவது நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்லா நடிக்கணுங்கிற. நடிச்சாதானே பணம் சம்பாதிக்க முடியும். அது உனக்கு வாய்ப்பு இல்ல, வராது. அது எப்படி எப்படிதான் பண்ணலாம்? ஓகே ஆனா என்ன பொறுத்த அதனால தான் வரைக்கும் ஜெனியூன் பேசுறீங்க. ஆன்சர் மிஸ்டர் லோகேஷ் சொன்னதுனால லோகேஷ்க்கு மார்க் கொடுக்குறோம். இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. நீங்க ஃபர்ஸ்ட் நடிச்சதை பார்த்தோன்னே உங்க வீட்ல அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? அமித். அம்மா அழுதுட்டாங்க. பின்ன அழாம நல்லா இருப்பாங்களா? நடிக்கணும்ல அதான். அமித். ஃபர்ஸ்ட் நாள் படப்பு நல்லா ஆனந்த கண்ணீர். ஓ அப்ப சாரிங்க. ஓ ஆனந்த அது சொல்றதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க. பையன் ஸ்கிரீன்ல வந்துட்டானேன்னு சந்தோஷம். ஆமா. இல்லையா லோகேஷ்? துப்பிடுமா. ஏன்டா சீன்ல தம்மெல்லாம் அடிக்கிற அப்படின்னு நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சீனே அதானா? தெரிஞ்சிருக்கு டைரக்டருக்கு நம்மளை பத்தி. இந்த பையன் செய்ய மாட்டான், நான் செய்ய வச்சு பார்க்கணும் அப்படி சொன்னேன். இல்ல கரெக்ட். சொல்லுமா அனிதா. நான் நடிச்சதே என் வீட்டுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுதான் நல்லது. அதனால தான் நிறைய வீட்ல இருக்க. பாத்துருந்தாங்கன்னா பெத்த பொண்ணுன்னு பாத்துருக்க மாட்டாங்க. நீ என்ன நினைச்சிருக்கிற அம்மாவை பத்தி? அம்மா எல்லாம் கட்டி பிடிச்சா அப்படி அழுகுறாங்க, எப்படியாவது காப்பாத்துப்பா தமிழ்நாட்டன்னு. உங்க வீட்டு டிவி ஆச்சுன்னா அந்த அம்மா சும்மா இருக்குல்ல, கழுத்து இப்படி ஒருத்தறான். பவித்ரா. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன்லாம் பண்ணிக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ஷன் எதுல பண்ணிக்கோனாங்க? மேக்கப்ல, காஸ்டியூம்ல, ஆக்டிங்ல எல்லாத்துலயும். சொன்ன யார் சொன்னது? அம்மா சொன்னாங்க. எதுல நல்லா இருக்குன்னாங்க. ஏன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. நீ நடிச்சது எது நல்லா இருக்குன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறல்லமா, போக போக நீ கத்துப்ப. சோ என்கரேஜ் பண்ணாங்க என்ன. இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க, எனக்கு பதில் தெரியல. ஒரு விஷயம் அம்மாவை பத்தி பேசினதுக்கு நீங்க இவ்ளோ பேசுனீங்க. இவ்ளோ நாளா இவ்ளோ எபிசோட்ல எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டினா அவங்கள குத்தம் சொல்றாங்க. என் சோத்துல மண்ணை போட்டுருப்போம். அது ஆல்ரெடி போட்டாச்சு. ஓ சோத்துல மண்ணை போட முடியாது. சமைக்கிறதே நீ தானே மச்சான், எப்படி மண்ணை போடுவ? சரி ஓகே, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாங்க அமித்துக்கு மார்க் கொடுக்குறோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப். வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் டேஸ்லர் எட்டர்னா கோ பிரசன்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நெய். போய்க்கோ. வெற்றிகரமான நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்றுக்கு வந்துடும். நம்ம நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்று ஆட்ரா சக்க ரசக்க. ஆண் மச்சான், ஆண் மகன்களை கூப்பிடலாமா இல்ல பெண் மகள்களை கூப்பிடலாமா? ஆண் மகன்களையே கூப்பிடலாம். ஓகே. துடுக்கத்தனமா பேசுனதுனால பெண் மகள்கள் இருந்து ஐயோ வாங்க பவித்ரா அவர்களை அழைக்கிறேன். நானா? ஆமா. உங்களுக்கான கான்செப்ட் வந்து வீட்டு உபயோக பொருட்கள். அது வந்து ஒவ்வொரு உபயோக பொருளா இந்த உபயோகம் இல்லாத பொருள் நடிச்சு காமிக்கும். ஓகே சூப்பர். ஒரு உபயோக பொருளா இவங்க நடிச்சு காமிப்பாங்க, நீங்க அதுக்கான ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நோ லிப் மூவ்மெண்ட். இருங்க, நான் எட்டி குதிக்கணும். ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணு. டேய் ஈரா உருந்துடுவாங்க இங்க பாடி. இருங்க. ஐயோ இது எப்படி ஜம்ப் பண்றது? டேய் என்ன பண்ணுப்பா? சொல்லு நடி. படிக்கு லிஃப்ட் எஸ்கலேட்டரா? வீட்டு உபயோக பொருட்கள் லிஃப்ட் தான். என்னடி? ஃப்ரிட்ஜா? கிரைண்டர்? வாஷிங் மெஷின்? என்னது? சரி ஓகே அடுத்து போ. வேற சொல்லு. இங்க பாருடி. பாக்குற மாதிரி தான் பார்க்க மாட்டேமாடி. ஓட போ. அத வச்சு அடி. இது ஐயோ இது பேர் வர மாட்டேங்குது. சரி அடுத்து போ. இங்க பாரு. கிரைண்டர். இது என்ன? இது நான் காமிச்சதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கிரைண்டர் வாஷிங் மெஷின்.
என்னது எருமை? எருமை தான் அது. நல்லா தேய்ச்சினே இருக்கு, அழுக்கு உளுந்துனே இருக்கும். டைம் ஏங்கடா நான் எல்லாத்தையும் சும்மா இருப்பா, இருங்க நான் நோக்கணும்னுட்டு. சரி ஓகே, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ஐயோ சரி ஓகே. தேங்க் யூ பவித்ரா. அடுத்ததா களமிறங்க போற போட்டியாளர் லோகேஷ். லோகேஷ், உங்களுக்கான கான்செப்ட் ஆயுதம் தொடர்புடைய திரைப்படங்கள். ஒரு ஆயுதத்தோட பேர் தான் இந்த படத்தோட பேர். ஓகேவா? Your time starts now. கத்தி, வில்லு, சே ராமன்ல வில்லு விடாம. வாள், நோ லிப் மூமெண்ட். கொம்பு சண்டை. அதுக்கு பேர் கரெக்டா தெரியல. அடுத்தது சீக்கிரம் சொல்லுங்க. கொம்பு சண்டை. அதுக்கு பேர் தெரியல. ஓகே, அடுத்தது படத்தோட பேர் துப்பாக்கி. இது தெரியாதா? சரி ஓகே, அடுத்து போங்க. ஆஹா, பாம், பாமா வெடிகுண்டு, வெடிகுண்டு ஒரு படம் வந்திருக்காயா? சாட்டை, இந்த சாட்டேன்னு சொன்னா பிரில்லியன்ட் தான். சாட்டை, ஈட்டி. டைம் குட் ட்ரை சூப்பர் லோகேஷ், வெரி குட் வெரி குட். இது நீங்க எப்படி பண்ணாருல சாட்டைக்கு நீங்க சொன்னது அதிசயம். என் மச்சாட்டை கேட்கறேன், எப்படி நடிப்பா பாரு மச்சான். சாட்டை எப்படி நடிப்ப? சாட்டை நான் ப்ரொஃபஷனலிசம் இருக்கும் அவன்கிட்ட எல்லாத்துலயும். ஆமா, இது முச்சோட நேரம் அங்க தான் போறாங்க. ஓகே, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 4 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர். சிலம்பாட்டம் நல்லா சிலம்பாட்டம் டக்குன்னு வரல. பரவாயில்ல, இட்ஸ் வெரி குட் ட்ரை. சூப்பர். வாங்க அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் அமித். உங்களுக்கான கான்செப்ட் பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Two words. தலச்சிக்க தாண்டிக்க. குஞ்சிக்க குஞ்சிக்க இது இப்ப தாண்டிக்க இப்ப தாண்டிக்க சாலை. இப்ப குஞ்சிக்க தாண்டிக்க. தாண்டிக்க இல்ல, புரிஞ்சுக்க. தாண்டிக்க. மறுபடியும் மெதுவா 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 பாத்து. அடுத்து மெதுவா மெதுவா. ஸ்விமிங், எதிர் நீச்சல். அடுத்து மெதுவா மெதுவா மெதுவா. அமித் அமித் பார்க்காம தாண்டாதீங்க, பார்க்காம தாண்டாதீங்க. அமித் பார்க்காம தாண்டாதீங்க. இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அதான் பாவங்க. இது கயிறு. அதான் என்ன கயிறு? ஆம்பளை வாழ்க்கை நாசமா போகுமே. அதான் ஆம்பளை வாழ்க்கை பூண்டோட அத்து போகுமே. தாலி. அது என்னது? மாங்கல்யம். மாங்கல்யம் தந்துனானே, நீ மந்திரமே சொல்லிடுவோம். இந்த 3 முடிச்சு. அப்பா. அடுத்து மோதல். பாத்து பாத்து. டைம் அப். நண்பர். டூயட். டூயட். பரவாயில்ல, ஓகே. ஆனா சூப்பர் ட்ரை. இவ்வளவு பெரிய ஹைட்டுக்கு இதுல வந்து பிரில்லியண்டா அவர் வந்து அட்டெண்ட் பண்ண. சூப்பர். ஓகே, இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் எடுத்திருக்காரு அமித் பட்டேல். பார்கவ். சும்மா சொன்னாங்க அமித் பட்டேல். அமித் பார்கவ். தேங்க் யூ. ஓகே, அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் பிடி உஷா வனிதா. உனக்கான கான்செப்ட் வீட்டு வேலைகள். சூப்பர். ஒரு வேலைக்காரி ஈஸியா சொல்ல முடியும். ஐயோ ஐயோ, வீட்டு வேலைகள் சூப்பர். அவங்க அம்மா கிழிச்சிருவா. ஓகே, வீட்டு வேலைகள்மா, இதான் கான்செப்ட். Your time starts now. Time starts. பானா காத்தாடி ஓட்டுனது. ஒட்டட அடிக்கிறது. சூப்பர். என்னடி? பாரு. வேற ஏதாவது சொல்லு. ஈஷா. இங்க பாரு. ஏய், இங்க பாரு. பூ பறிக்கிறது. என்ன ஆட்ல சத்யராஜ் கோழி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க? ரைட் போச்சு. இது எப்படி இந்த ரவுண்ட்ல யார் விழுந்து பார்த்ததுல ஆத்தா. இருங்க நான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கீல ஒண்ணு அவளையா? இல்ல, ஒரு நிமிஷம் சுத்தாதீங்க.
மொத்தமே 1 நிமிஷம் தான். 1 நிமிஷம் சுத்தாதீங்க. அம்மா, நான் தாண்டி நின்னுக்கிறேன். ஓகே. சரி அடுத்தது. கோழி பிடிக்கிறதா? நீ புடிச்சினா இரு பேசாம. டைம் அப். என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ ராஸ்கல்? ஒரு பொம்பளை பிள்ளை அச்சான மரியாதை பேசுனா ஏறி குச்சி விளையாட்டு இருக்க. என்ன மார்க் வாங்கி இருக்குது? ஒண்ணு ஆயிருமா வா அப்படி. நான் வாங்கி இருக்கேன். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஒட்டடை எடுத்து சொல்லுங்க. ஆமா பாருங்க. சரி ஓகே, இந்த ரெண்டாவது ரவுண்ட் வந்து நல்லபடியா முடிஞ்சிருக்கு. மூணாவது ரவுண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரவுண்டு பேஸ்மெண்ட் வீக். என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் நடக்க போகுது அப்படிங்கறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்தலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள் மற்றும் டேஸ்லர் எட்டானா கோ பிரசன்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள் மற்றும் டேஸ்லர் எட்டானா கோ பிரசன்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நை. எஸ். வெற்றிகரமான நம்ம நிகழ்ச்சியுடைய மூன்றாவது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய மூன்றாவது சுற்று பேஸ்மெண்ட் வீக். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். முதல்ல வந்து இந்த மாடு அடக்க போறது யார் மாமா? பவித்ரா. ஓகே, உங்களுக்கான கான்செப்ட் பவித்ரா. உயிரினங்கள் அதுங்க பேர்லாம் நான் சொல்லுவேன். அதுங்களுக்கான அந்த இடம் இருக்கு இல்லையா, எந்தெந்த இடத்துல எது தங்கம், வசிப்பிடம். வசிப்பிடம். ஓ அந்த மாதிரி. ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள் உனக்கு. Your time starts now. கேளுங்க. சிங்கம். சிங்கம் காடு. யானை. யானையா? ஆ. காடுதான். எங்க வாழும் அது? கூண்டு கூண்டு. சிலந்தி. சிலந்தி வீட்டு மூலை. சிலந்தி எங்க வாழும்? வீட்டு மூலையிலயா? ஆமா வீட்டு மூலையில. இந்த குழந்தைங்க எப்படி அறியுது? போலாம். எலி. 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 எலி எங்க வாழும்? பாம்பு. எலி பொந்துல வாழும். சரி பாம்பு. வந்து கூடு கட்டி வாழும். கூடு கட்டி வாழும். வா. அந்த பாம்போட்டில வச்சிருப்பாங்களே ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு எதுலயோ வாழும். சரி மாடு. 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 மாடு தொழுவணும். காக்கா. காக்கா கூடு. தேனி. தேனி. மாடு. டைம் அப். ஐயோ. உலக வரலாற்றுல யானை கூண்டில் வாழும் என்று சொன்ன இந்த பயாலஜி டீச்சருக்கு கை தட்டுங்கம்மா. யானை வந்து யானை காட்டுல வாழும், சிங்கம் தான் கோயில வாழும். ஓ கோயில்ல. பின்ன டி நகர் அபார்ட்மெண்ட்ஸ்ல வாழும். சரி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு சிலந்தி தான் அல்டிமேட்ரா நீ சொன்னது. சிலந்தி எங்க வாழும்? வீட்டு மூலையில் வாழும். ஆமா வீட்டு மூலையில இருக்கு. அதானே சிலந்தி. இந்த ரவுண்ட் பொறுத்தவரைக்கும் 3 மார்க் எடுத்துருக்கீங்க பவித்ரா. குட். வாங்க. 3 மார்க் எடுத்துக்கேனா? அடுத்ததா களமிறக்க போற போட்டியாளர் லோகேஷ். மிஸ்டர் லோகேஷ், உங்களுக்கான கான்செப்ட் என்னன்னா, நான் ஹீரோஸுடைய பேர்லாம் சொல்லுவேன். அந்த லவ் ஃபெயிலியர் படங்கள் நடிச்சிருப்பாங்கல்ல. ஈஸி ஈஸி ஈஸி, ரொம்ப ஈஸி உனக்கு. அந்த ஆக்டர் பேர் சொன்னா அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வரும். Your time starts now. முரளி. இதயம். விஜய். பெரிய டர்னிங் பாயிண்ட். விஜய் சார். லவ் டுடே. லவ் டுடே. ஓகே. தனுஷ். 3. சரத்குமார். நீ சரத்குமார். வேற. அது சரத்குமார் இல்லடா, மூதேவி சசிகுமார். நம்மளே எப்படியா ஏதாவது சொல்றமா இல்லையா? குமார் தெரிஞ்சிச்சு. விஷால். விஷால்ரா. தெரியல பாஸ். கமல் சார். ஆஹா. லவ் ஃபெயிலியர் சூப்பர் படம். புன்னகை மன்னன். புன்னகை மன்னன். ஜெய். புன்னகை மன்னன். ஜெய் ஜெய் ஜெய். ஜெய் ராஜா ராணி. ஓகே. சேரன்.
சரண் சார் சூப்பர் படம். ஆட்டோகிராஃப். டைம். ஆட்டோகிராஃப் சொல்லிட்டாப்ல. வெரி குட். ஆனா சசிகுமார் சரத்குமார் என்ன லவ் பண்ணி வந்திருக்கு சொல்லுங்க ப்ளீஸ். மாமா மாமா சரத்குமார் என்ன படம்? எனக்கு தெரியல, அதான் கேக்குறேன். சமாளிக்கிறாரா? சூரிய வம்சம். அது லவ் ஃபெயிலியர் தான். நீ ஃபெயிலியர், அது முதல்ல ஒத்துக்கோ. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நாங்க மாத்தி காட்டமா இல்லையா? இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் நம்முடைய நீண்டு உயர்ந்து வளர்ந்த ஹீரோ அமித். ஓகே, உங்களுக்கான கான்செப்ட் அதாவது வந்து கலர் நேம் ரிலேட்டட் மூவிஸ். ஓகேவா? அதோட பேர் நான் சொல்றேன். அந்த மூவிஸோட பேர் நாங்க சொல்லிடுவோம். அதுல யார் ஹீரோன்னு நீங்க சொன்னா போதும். எல்லாமே உங்களோட ஃபேவரட்டான மூவி, ஃபேவரட்டான ஹீரோ. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கமிங். சிகப்பு ரோஜாக்கள். கமல். பச்சை கிளி முத்துச்சரம். தெரியல. நான் சிவப்பு மனிதன். விஷால். மாமா ரெண்டு. ஐயோ டவுட். அண்ணாவே தள்ளி விட்டாரு. ஓ, வர்ணஜாலம் படிக்க தெரியல. ரெண்டு இருக்கல்ல. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? வர்ணஜாலமா? நீ அநியாயமா சமன் பேஸ்மென்ட் வீக்கா இருக்கு. ரெட் தெரியல. ஆரஞ்சு மிட்டாய். இது விஜய் சேதுபதி. கருப்பு ரோஜா. ஐயப்பா. ஐயப்பா. வண்ண தமிழ் பாட்டு. தெரியல. வானவில். பாவமா அந்த குழந்தை. வானவில். என்ன ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமா. வா அந்த ஓரம். நல்லா உட்காருங்க ப்ராப்பரா. வானவில். தெரியல. அடுத்து சிவப்பதிகாரம். சிவப்பதிகாரம். தெரியல. தெரியலையா? ஓகே, டைம் அப். ரவுண்ட பொறுத்தவரைக்கும் நீங்க 3 மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். குட் ட்ரை. பாத்து. அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளரை பத்தி சொல்லணும்னா, வீட்டு வேலைகள்னா இவங்கள மாதிரி செய்யறதுக்கு ஆளே கிடையாது. உண்ணுதல், உறங்குதல், அதெல்லாம். வாமா. உனக்கான கான்செப்ட் என்ன? ஃபேமஸ் டைரக்டர்ஸ், அவங்க எடுத்த ஃபேமஸ் மூவிஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கோ ரெடி. சங்கர் சார் ஏறி உட்கார்ந்து ஆன்சர் பண்ணும். ஏறி உட்காரு. அந்த கயிறை விட்டுட்டு ஏறு. ஏறனோட கயிறை பிடி. இப்ப புடிச்சுக்க. சங்கர் சார். ஐ ஓகே. எந்திரன். சரி. முதல்வன். சரி மார். ஒன்னு சொல்லு. ரவிக்குமார் சார். படையப்பா. சேரன். ஆட்டோகிராஃப். கௌதம் வாசுதேவ் மேனன். மினக்காண்டி வருவாயா? மின்னலே எல்லாமே. அதை விட்டுட்டு விழுந்து நீ அதை புடிச்சிட்டே இருக்க கயிறை. ஓகே பாலா சார். பரதேசி. ஓகே கார்த்திக் சுப்புராஜ். பீட்சா. கேவி ஆனந்த். என்னது? கேவி ஆனந்த். கோ. செல்வராகவன் சார். மயக்கம் என்ன? வெங்கட் பிரபு. பிரியாணியா? இருங்க. மெல்ல இரு. பிரியாணி சரோஜா. விஸ்வரூபன். டைம் அப். இன்னொரு வாட்டி சுத்துறங்க. நான் சரி சுத்துமா. பெரிய அப்படியே ஜான்சி ராணி லட்சுமி பாய். குதிரை அங்க நில்லு. ஓகே, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 9 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர். வா. குதிக்காத. மொத்தமே எடுத்து 9 மார்க் தான் போ. ஐயோ. ஆமா. அடுத்த வாட்டி ஷோக்கெல்லாம் வரும்போது நல்ல ட்ரெஸ் போட்டு வா. ஸ்கிரீன் துண்டியா பேண்ட் தச்சுன்னு வந்துக்கிறேன். ஓகே, 3வது ரவுண்டும் வெற்றிகரமா முடிஞ்சாச்சு. இந்த 4 அறிஞர் பெருமக்கள்ல இருந்து ஒரு 2 அறிஞர் பெருமக்கள் அடுத்த ரவுண்டு ஜெனரல் நாலேஜ் ரவுண்டுங்கிறதுனால அட்டன் பண்ணியே தீருவேன். அதில் என்னுடைய பொது அறிவை விலைக்கு விளாசிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்காங்க. யார் அந்த அறிஞர் பெருமக்கள்? 2 பேர். அதில் எந்த அறிஞர் வந்து மூத்த அறிஞர், எந்த அறிஞர் வந்து இளைய அறிஞர் அப்படிங்கிறத ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள், டேஸ்லர் எட்டர்னா, கோ பிரசன்டட் பை உதயகிருஷ்ணா அசல் நெய். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
டிஸ்டர்ப் பண்ணுவோம். வெல்கம் பேக். இது ஸ்ரோனா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் செட்டுகள் மற்றும் டேஸ்லர் ரிட்டானா கோ பிரசன்ட் பை உதயகிருஷ்ணன் அசல் நெய். ஓகே, இறுதி சுற்றுக்கு தேர்வாய்க்கிற 2 பேர் லோகேஷ் மற்றும் அனிதா. வெரி குட். வெற்றிகரமான நிகழ்ச்சியில் இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம். இறுதி சுற்றோட ரூல்ஸ் சொல்ல மச்சான். மொத்தம் 5 கேள்வி கேட்பாரு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்கள்கிட்ட ஒரு தனித்தனியாக கேட்பாங்க. அதிகமான கேள்விகள் யார் பதில் சொல்கிறீங்களோ அவங்க வந்துட்டு வின்னரு, இன்னொருத்தர் தான் ரன்னரு. ஓகேவா? ஈச் 5 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ஒரு தப்பான ஆன்சருக்கும் கடிகாரம் மூணு மாதிரி இறங்கினே இருப்பீங்க. புரியுதா? அப்ப வாயை திறக்கலன்னா இப்படியே நிப்போம். ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு அப்புறம்னா ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு தான். வனிதா, உங்களுக்கான முதல் கேள்வி. அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாய மன்னன் யார்? ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஓகே. அதிர்ச்சி ஆகலாம். ஆப்ஷன் சொல்லிடுறேன். பாபர், அவுரங்கசீப், அக்பர், ஹுமாயூன். பாபர். பாபர். அதான் உன் மூளை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க சொன்ன மாதிரி சரியா இல்லை தவறா? இப்ப பாருங்க. அப்ப அக்பர். ஓகே, சரியான விடை உங்களுக்கு தெரியுமா? அவுரங்கசீப். அவுரங்கசீப் என்பது மிக சரியான விடை. வெரி குட். எனக்கு இது ஆப்ஷனே கொடுங்க. அவங்க சொன்னாருன்னா சரிப்பா, விடுப்பா. நீ என்ன விடு நீ. உங்களுக்கான முதல் கேள்வி. போருக்கு செல்லும் இடமெல்லாம் தன் மனைவியை அழைத்து செல்லும் முகலாய மன்னன் யார்? அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், ஹுமாயூன். ஏன் போருக்கு? ஷாஜகான். 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 நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்தலாம். சரியான விடை. ஏன் போருக்கு போகும்போது கூட்டு போனாரு? தாஜ்மஹால் கட்டியிருக்காருல்ல? அப்படிலாம் இல்ல, இதை விட ஒரு பெரிய கஷ்டம் அதுக்கு மேலே வந்துட போது. சரி, ஓகே. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இந்தியாவில் மரவள்ளி கிழங்குகள் அதிகமாக உற்பத்தியாகும் மாநிலம் எது? இன்னும் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எல்லாம் போடுவாங்களே, குச்சிக்கிழங்கு சிப்ஸ், அதான் மரவள்ளி கிழங்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், மேகாலயா. கேரளா. கேரளா. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்துடலாம். மிக தவறான விடை. சரி, மேகாலயா. மேகாலயா. அதுவும் தப்பு. தமிழ்நாடு என்பது சரியான விடை. சொந்த ஸ்டேட்டை நம்பு. சொந்த ஸ்டேட்டை நம்பு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உப்பு அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். தமிழ்நாடு, குஜராத், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா. குஜராத். குஜராத் என்பது சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்துடலாம். சரியான விடை. உங்களுக்கான மூன்றாவது கேள்விமா. இது வரைக்கும் நான் மொத்தம் 2 கேள்வி கேட்டிருக்கேன். 2த்துக்கும் நீ தப்பா சொல்லியிருக்க. கண்டினியூ பண்ணு. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. தன் கைகளால் தாக்கக்கூடிய விலங்கு எது? கரடி, மனித குரங்கு, கங்காரு, நாய். கரடி. கரடி இல்ல, நான் ஆப்ஷன்ஸ் கேட்டேனா? கரடி, மனித குரங்கு, கங்காரு, நாய். சும்மா ஆன்சர் சொல்லிட்டு அப்படியே மழுப்பாத. மனித குரங்கு. மனித குரங்கு. வெரி குட். நீங்க சொன்ன பதில் மிக தவறு. 4 ஆப்ஷன்ல நீ 3 ஆன்சர் சொல்ற. 3ம் தப்பா இருக்கு. கங்காரு என்பது சரியான விடை. அப்பாடா, மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓகே, லோகேஷ், உங்களுக்கான அடுத்த கேள்வி. தன் எடையை விட 50 மடங்கு அதிகமாக எடையை தூக்கக்கூடிய உயிரினம் எது? எலி, தேனி, எறும்பு, ஈ. எறும்பு. எப்படி தெரியும்? அர்ஜுன் அண்ணா சொன்னாங்க. எறும்பு வந்து இவ்வளவு பெரிய சக்கரை கட்டி அதெல்லாம் தூக்கிட்டு போறது பாத்துறீங்க? சக்கரை கட்டி இதெல்லாம் பெரிய பெரிய பொருள்லாம் எறும்பு தூக்கிட்டு போறது பாத்துறீங்க? அப்படியா? ஆமா சொன்னாங்க. சொல்லவே இல்ல நான். அண்ணா போய் சொல்லாதீங்க அண்ணா. நீங்க எனக்கு போட்டு கொடுத்துறேன். அப்ப நீ தான் சொன்னேன்னு அர்த்தம். இதுக்கு அவளே பரவாயில்ல. இல்ல சீரியஸா வைரமுத்து கவிதை எழுதியிருப்பார். தன் எடை போல 50 மடங்கு எறும்பு சுமக்கும், நீர் சுமப்பீரா அப்படின்னு எறும்பு ஒரு மனுஷன் கேள்வி கேட்கிற மாதிரி எறும்புகளோட பேச்சுவார்த்தை கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. ஓகே, எறும்பு என்பது மிக சரியான விடை லோகேஷ். வெரி குட். உடனே சோகமாகாத. இங்க பாரு கண்ணா, அங்க ஒரு எறும்பு போது பாத்துக்கிறாரு. எனக்கு மட்டும் கஷ்டமான கேள்வி கேக்குறீங்க. போங்கண்ணா. அப்படிலாம் இல்லடா, உனக்கு எது கேட்டாலும் நீ கஷ்டங்கிற. நான் என்ன செய்யறது? உன் பேர் தான் உனக்கு ஈஸியான கேள்வி எனக்கு தெரிஞ்சு. அது கேளுங்களேன் ப்ளீஸ். இல்ல அதுலயும் கன்ஃபியூஸ் ஆனா கஷ்டமா போயிடும். உங்களுக்கான 4வது கேள்வி. காகம் தனது தேசிய சின்னமாக கொண்ட ஆசிய நாடு எது? பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, இந்தோனேஷியா. நீ தைரியமா சொல்றா? தப்பா தான் இருக்கும். இந்தோனேஷியா. இந்தோனேஷியா என்பது மிக தவறான விடை. உங்களுக்கு தெரியுமா? பூட்டான். பூட்டான் என்பது மிக சரியான விடை லோகேஷ். பிரில்லியன்ட். சூப்பர்.
உங்களுக்கான 4வது கேள்வி. அதிக உயிரினங்களை தேசிய சின்னங்களாக கொண்ட ஒரே நாடு இந்தியா, UK, மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா. மெக்சிகோ. மெக்சிகோ என்பது மிக தவறான விடையில உங்களுக்கு தெரியுமாப்பா? நீங்க ஆப்ஷன் சொல்லுங்க. இந்தியா, UK, மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா. தெரியும், எளவி தான் சொல்லுவேன்னு. ஆன்சர் UK என்பது சரியான விடை. ஆமா, இதற்கு 4 கேள்வி கேட்டிருக்கேன் செல்லக்குட்டியே. நான் இதுக்குமே பதில் சொல்லல. சாமாண்டா, அதுதான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே. நீங்க இது வரைக்கும் ஒரு கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க லோகேஷ். உங்களுக்கான 5வது கேள்வி. சீட்டுக்கட்டில் மொத்தம் எத்தனை சீட்டுகள் உள்ளன? இது யார் சொல்லுடா? நான் சொல்றேன். 54, 52, 26, 32. 54. 54. நீ உருப்படவே மாட்ட. தவறான விடை. 52 என்பது சரியான விடை. 54 சொல்லிட்டு தானே சொன்னேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா. மேல வா. சும்மா அண்ணா நொண்ணா உன்னை மார்க் கொடுத்துருவா. சரி அண்ணா பாவம் இல்ல. நீ சீட்டு கட்டணும்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா நல்லா விளையாண்டு ப்ரொஃபஷனலா இருப்பேன். எனக்கு சீட்டு கட்ட விளையாட தெரியாதுண்ணா. 52. அப்புறம் எப்படி 54? எல்லாமே ஃப்ளூக் தானே. அப்ப எழுதுனது ஃபுல்லா அவன் தான் புடி மட்டக்கு சீட்டாட்ட எழுதினங்கறான். லோகேஷ், உங்களுக்கான 5வது கேள்வி. ஹாக்கி விளையாட்டில் ஒரு குழுவிற்கு எத்தனை பேர் தேவை? 11, 14, 9, 7. ஹாக்கி விளையாட்டுல ஒரு குழுவிற்கு, ஒரு அணிக்கு. நான் சொல்லிட்டா? இருமா அவர் சொல்லணும், நீ சொல்லு. அதாவது உனக்கு வந்த கேள்வியில எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. உங்களுக்கு ஈஸியா கேக்குறீங்க. ஹாக்கி விளையாட்டுல ஒரு குழுவுல ஒரு அணியில எத்தனை பேர் தேவை? 7. ஓகே. 14. ரெண்டுமே தப்பு. மூஞ்சி உடைச்சுடும். 7 என்பது தவறான விடை லோகேஷ். ரைட், நானே பரவாயில்ல. 11 என்பது சரியான விடை. ஃபுட்பால் மைதானம். கிரிக்கெட் மட்டும் ஃபுட்பால் மைதானம். ஆக்சுவலா இது இன்னும் சின்னதா இருக்கும். அதுதான் தான். கரெக்ட். ஓகே. இந்த எபிசோட் வின்னர் பிரில்லியன்ட் பாய் லோகேஷ். Who is the disturbance? ஓகே. உண்மையிலே கலகலப்பா சிறப்பா இந்த எபிசோட் நடந்து முடிஞ்சது. ஒரே ஒரு ஆன்சர் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இருந்தாலும் மற்ற எல்லாத்துக்குமே பிரில்லியண்டா வந்து மிஸ்டர் லோகேஷ் சொல்லியிருக்காரு. ஃப்ளூக்கா அமைஞ்சதா இல்ல? எல்லாம் ஃப்ளூக் தான். உண்மையை வெளில சொல்ல வேணாம். ஃப்ளூக் தானா? இருந்தாலும் அது கரெக்டா எல்லாத்துக்குமே அமைஞ்சிருக்கே. சூப்பர், வெரி குட். அமித் சொல்லுங்க, இந்த ஓவராலா இந்த ஷோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப நாளா இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. இட்ஸ் பின் அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். நீங்க எல்லாரும் உங்க ப்ரொஃபஷனல்ல கொடிகட்டி பறக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான செலிபிரிட்டிஸோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நகைச்சுவையினுடைய நாயகன், நகைச்சுவை திலகம், வாழும் நகைச்சுவை வரலாறு தாடி பாலாஜி மற்றும் ஈரோடு மகேஷ். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் செட்டுகள் மற்றும் டேஸ்லர் எட்டர்னா. கோ பிரசிடென்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம்.